இறங்கி கூடல் பத்தினேயும் இயேசுவே இறங்கும் பார்வை அடைந்து மகிழ்ந்தார் உடன் இயேசு பின்னே நடந்தார் பார்வை அடைந்து மகிழ்ந்தார் உடன் இயேசு பின்னே நடந்தார் யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாரது பரலோக ராஜ்யம்? யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக்கா? உண்மையாக சொல்ல போனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்றவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லியிருக்காரு. இப்போ இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் பரலோக ராஜ்யம் போனாக்கா அதுக்கு எல்லா வழி வாழ்க்கைகளும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் உலகத்தில் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாரு. இது 100% உண்மையான வார்த்தை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் யார் பெருசாவாங்க, பெரியவனாக இருப்பாங்க. இந்த 2 காரியத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கவுனி இயேசு நாமத்தில் சொல்ற பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு நிறைய துன்பம் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்கு, அவர்களை காப்பாற்றுவதற்கு பல துன்பங்களை பல வேலைகளை பார்க்குறாங்க. அது இல்லாமல் வீடு வாசல் கட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பல வேலைகளை செய்ய வேண்டியதாக. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய வழி என்னன்னாக்கா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இவர்கள் தான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்கிறேன். அப்போ அநியாயம் செஞ்சுட்டு இல்லை, அநியாயமாக நம்ம என்னென்னவோ காரியங்களை செஞ்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப பாடுபடுறேன். எதுக்காக பாடுபடுறேன், என்ன காரியத்துக்காக பாடுபடுறேன்? அந்த காரியத்தில் நீதி இருக்குதா? நாம் தேவனுக்காக ஊழியம் செய்கிற காரியத்தில் அதுல நீதி இருக்குதா, நியாயம் இருக்குதா? தேவன் அந்த ஊழியத்தை விரும்புகிறாரா? அவர் நீதி நிமித்தமாய் நாம் பாடுபடுகிறோமா? நீதியின் நிமித்தமாய் நாம் கஷ்டப்படுகிறோமா? அவர் நம்ம தான் வேலை சொல்றது, நம்ம தான் பரலோக ராஜ்யம், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சும்மா நம்ம பண்ற தப்புனால 4 பேர் நம்மளை வைந்தாங்கன்னா அதை நிமித்தமா ஒரு பாடுகள் வந்ததுன்னா கிடையாது. இவன் போயிட்டு அடுத்த குடியை கெடுக்கிறதுனால அங்கிருந்து ஒரு சண்டை உருவாச்சுன்னா அதை நிமித்தமா வருகிற பாடுகள் கிடையாது. அவன் நீதி நிமித்தமாய் துன்பப்படுது. அது மாத்திரம் இல்லாம இந்த நாளில் ஆண்டு நிறைய பிள்ளைகள் பழைய பேருக்கார எல்லா காரியமும் நியாயப்பிரமாணம் எடுத்துக்க கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டுக்குள்ள காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணம் இல்லை, பரவேற்றுக்கார நியாயப்பிரமாணமும் இருக்கு, அதே பரத தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கு. அப்ப தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்குள்ள என்ன சொல்றாரு ஆண்டவர், எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா, நல்லா கவனிக்க இயேசு நாமத்தினால. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசியான ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அவ இயேசு கிறிஸ்து உலகத்துல நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல. நியாயப்பிரமாணம்னு அவ்வளவு பெரிய பாவம் இல்லை. நியாயப்பிரமாணம் அது நீதியின் பிரமாணம். அதான் நியாயப்பிரமாணம்னாக்க அது நீதியின் பிரமாணம், அது நீதிக்குட்படுது. அது தேவனுடைய வார்த்தை, தேவனால் அவருடைய கையினால் எழுதப்பட்ட கற்பனையும் கூட அவர் வாயினால் சொல்லப்பட்டதான நியாயப்பிரமாணம், அவருடைய வாக்கு. அப்போ அதை அழிப்ப வருவாரா? இல்லை, அதை நிறைவேற்றணும். யார் நிறைவேற்றணும்? நியாயப்பிரமாணம் கொடுத்தவர். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷன் போகணுன்னாக்கா நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படணும். அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அப்ப நீதி நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கு. பாருங்க, கவனிங்க. இயேசு நாமத்துல 18வது வசனம் சொல்றது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அல்லவும், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு ஒழிக்க வரல, அதுக்கு மாறாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அது எப்படின்னாக்கா, வானமும் பூமியும் ஒழிந்து போனா கூட வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
அது கீழே சொல்றாரு பாருங்க, ஆகையால். இந்த பரலோக ராஜ்யன்றது மிகப்பெரியதான ஒரு பொக்கிஷம். அப்ப இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய நியாயப்பிரமாணத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க முன் வருகிற போது, அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும்னாக்கா சொல்றாரு பாருங்க 19ஆம் வசனத்துல, மத்தேயு 5:19, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். எது? நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றாகிலும் மீறி பாருங்க, அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றுக்கு வந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடிந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அது நம்மளால நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட முடியாது, நாம் அதில் கை கொள்ளப்பட முடியாது. அதனால வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனாக உலகத்துல வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் மூலியமாக நிறைவேற்றினார். அது மாத்திரம் இல்ல, நிறைவேற்றிட்டு நீங்க அதை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, நீ கை கொள்ளாம அதை போதித்தனா நியாயப்பிரமாணத்துல பரலோக ராஜ்யத்துல சிறியவன் எனப்படுவாய். அது மாத்திரம் இல்ல, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ, இவனை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் எனப்படுவான். இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியத்துல கை கொண்டு நம்ம போதிக்கும் போது நம்ம தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவங்களா. பரலோக ராஜன் பார்த்தோன்னா நீதி நிமித்தம் துண்டப்பட வேணும். அப்படி நீதி நிமித்தம் துண்டப்பட்டா பரலோக ராஜ்யம் நம்முடையதா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருக்குன்னாக்கா சொல்லுது, இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள அதாவது கற்பனைகள் எல்லாவற்றிலும் உள்ள கற்பனை, தேவன் கொடுத்த கற்பனை எல்லாவற்றிலும் அதை கடைபிடித்து என்ன பண்ணோமா நாம் போதிக்கிறவனா இருப்போம். அப்பதான் பரலோக ராஜ்யத்துல நாம் பெரியவன் எனப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அதனால இந்த நாள்ல கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேறா இருக்கிறாரு. அதனால நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு கற்பனை ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அந்த கற்பனையை நாம் கை கொண்டு மனிதர்களிடத்துல அதை போதித்து கை கொண்டு போதிக்கிற போது நாம தான் பெரியவனா இருப்போம். அதே போல நீதி நிமித்தம் துண்ணப்படும் போது பரலோக ராஜ்யம் நம்முடையதா இருக்கு. அதனால கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.